இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸில் பெருசாக எதுவும் இல்லைங்க. கதிருக்கும் ராஜிக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். ராஜி கதிர்கிட்ட படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அந்த ஐபிஎஸ் படிக்கணும்னு நினச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த 1,00,000 ரூபாய் ஃபீஸ் கட்டினதுனால தான் இப்போ கம்பல்சரி படித்தே ஆக வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கதிர்கிட்ட சொன்னதும் கதிருக்கு இரிட்டேட் ஆகிடும். நீ அந்த 1,00,000 ரூபாய் கட்டினதுக்காகவெல்லாம் ஒன்றும் படிக்க வேண்டாம், உனக்கா விருப்பம் இருந்தால் நீ படி, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்வார். அதனால ராஜி கோச்சிக்கிட்டு நானே பஸ்ஸில் நடந்தாது வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ உன் கூட வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒருத்தரோட சப்போர்ட்லேயே நம்ம இருக்கணும், நம்மளை நாமளே பார்த்துக்கணும், நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே காலையில் சீக்கிரமாக எழுந்து பார்க்குக்கு போய் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் ரவுண்டு ஓடுனதுக்கு அப்புறம் தான் கதிர் அங்கே வருவார். எதுக்கு ராஜி நீ தனியாக வர்ற, எப்போவுமே 2 பேரும் தானே வருவோம், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவார். ராஜி தான், இல்லை வேண்டாம், எப்போ பார்த்தாலும் நீயே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நானே பார்த்துக்கிறேன், நான் கோச்சிக்கல, எனக்கு எந்த கோபமும் கிடையாது அப்படின்னு ராஜி சொல்லுவாங்க. ஆனாலும் கதிர் விட்டுட்டு போக மாட்டார். மயில் மீனாவை பார்க்கணுன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால பஸ் ஸ்டாப்புக்கு வர சொல்லியிருப்பாங்க. அதனால மீனா சீக்கிரமே கிளம்பி அங்கே வந்துடுவாங்க. எதுக்குக்கா என்ன பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னு மயிலுக்கிட்ட கேட்பாங்க. சரவணனை ஒரு லேடியோட பார்த்ததை மயில் மீனா கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் வருத்தப்படாதீங்க, சரவணன் மாமா அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மயிலக்காவுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. சரி மீனா, நான் கிளம்புறேன், உன்னை செந்தில் பார்த்தாருன்னா அப்புறம் சண்டை போடுவார், உனக்கும் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்பி போனதும் பின்னாடி இருந்து செந்தில் மீனாவை தொடுவார். மீனா பயந்துருவாங்க. எதுக்கு மீனா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட, என்ன பஸ்ஸே வரலையா, ரொம்ப நேரமாக நிற்கிற போல இருக்கன்னு அவர்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. மீனா அதுக்கு பதில் சொல்லாமல், ஏங்க இந்த ஆம்பளைங்க எல்லாருமே இப்படி இருக்காக, பொண்டாட்டி பேசலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு பொம்பளையை தேடி போவாங்களா என்ன, நான் உங்கள் கூட பேசலைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, நான் ஒரு 2 நாள் உங்க கூட பேசலைன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட கேட்பாங்க. செந்தில் மனசுக்குள்ளேயே, ஐயோ இவ எப்படி சொன்னாலும் சண்டை போடுவாளே, மீனா உங்க கூட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவேன், 2 நாளும் நீ பேசலைன்னா 3ஆவது நாள் நானே வந்து பேசுவேன். மீனா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. சும்மா என்னத்தையாவது சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆட்டோவை பிடிச்சி கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. செந்தில் என்ன நேரம் ஆச்சா நானும் வரேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். அவர் கண்டுக்க கூட மாட்டாங்க, அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.